ஹலோ மக்களே, மின் கட்டணத்தை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அடுத்த அதிர்ச்சி. ரேஷன் கடைகளில் பருப்பு பாமாயில் விலை உயர்கிறதா? மின் கட்டண உயர்வை தொடர்ந்து ரேஷன் கடையில் வழங்கப்படும் பருப்பு பாமாயில் விலையை உயர்த்த அரசு திட்டமிட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. தமிழ்நாட்டில் 2,21,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இவர்களில் 1,90,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் மாதந்தோறும் ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு, பாமாயில், எண்ணெய், வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு வாங்கி குறைந்த விலைக்கு தமிழக அரசு விநியோகம் செய்து வருகிறது. அதன்படி கடந்த 2007ஆம் ஆண்டில் முதல் ரேஷன் கடைகளில் பருப்பு மற்றும் கிலோ ரூபாய் 30க்கு, பாமாயில் 1 லிட்டர் ரூபாய் 25க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயனடைந்து வருகிறார்கள். இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்ட முதலே ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு, பாமாயில் சரிவர கிடைப்பதில்லை. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஆனால் அரசு தரப்பில் துவரம் பருப்பு, பாமாயில் பொருட்களை விரைவில் வழங்குவோம் என்று அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். மேலும் ஜூன் மாதத்தில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட் பெற இயலாத அட்டைதாரர்கள் ஜூலை மாத துவக்கத்திலிருந்து மாதம் முழுவதும் பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் துவரம் பருப்பு, பாமாயிலுக்கு திடீரென தட்டுப்பாடு ஏற்பட்டதற்கு காரணம் வெளியாகியுள்ளது. தற்போது தமிழக அரசு வெளிச்சந்தையில் 1 கிலோ 155 வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோன்று 1 லிட்டர் பாமாயில் 95 வரை அதிகரித்துள்ளது. தமிழக அரசு இந்த விலைக்கு கொள்முதல் செய்தாலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பருப்பு கிலோ 30க்கும், பாமாயில் 25க்கும் மட்டுமே விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் தமிழக அரசு அதிகளவு நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனால் ரேஷனில் வழங்கப்படும் பருப்பு, பாமாயில் விலையை அதிகரிக்க திட்டமிட்டு வருவதாகவும் அதற்கான ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் சில மாதங்களில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என கூறப்படுகிறது. தேங்க்யூ.